ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நாளைக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஆடி 3வது சனிக்கிழமைனாலே நம்ம ஞாபகத்துக்கு ஒரு பெருமாள் கோவில் தாங்க. ஆமாங்க, பெருமாள் கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாதுங்க. கொஞ்சம் துளசி, வசதி வாய்ப்பு இருந்தால் துளசி மாலை கட்டி போடுங்க. தாயாருக்கு செந்தாமரை மலர் சாத்தி நம்ம வழிபாடு செய்யும்போது, அதே மாதிரி மஞ்சள், நம்ம வீட்டில் காரிய தடையாகவே இருக்குது, சுப காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது பிறக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மஞ்சள் எடுங்க. ஒரு 7 இல்லைனா 9 அப்படி 11 இந்த கணக்கில் மாலையாக கட்டி தாயாருக்கு சாத்தினாலே போதுங்க. உங்கள் வீட்டில் தடைகள் எல்லாம் அகன்று சுப காரியங்கள் கூடிய விரைவில் நடக்கும். திருப்பதிக்கு போய் வந்தாலே திருப்பம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் நம்மளால் திருப்பதிக்கு போக முடியாதுங்க. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு 5 போனாலே உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாவதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி அங்கே சர விளக்கு இருக்குங்க. அந்த சர விளக்குக்கிட்ட நின்று மனம் உருக வேண்டுங்க. எங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் நினைக்கிற காரியம் நடக்கணும். நாங்கள் நல்லெண்ணெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபம், மற்றதெல்லாம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறன்னு வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயம் அது வேலையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வெளிநாடு போகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க.